தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு பன்னீர் பெருமாளோட நினைச்சிருக்கோம். வணக்கம் பன்னீர். வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குறைகள்லாம் கேட்டு தெரிஞ்சு அதை இம்மீடியட்டாக உடனே சரி செஞ்சுருக்கிறாரு. எல்லா நியூஸ்லேயும் கார்டு போட்டிருக்காங்க, உடனே போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, சபரி வருமானாக இருக்கலாம், இந்த ஆணவ கொலைகளாக இருக்கலாம், ஆணவ கொலைகளாக இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் இந்த அரசை நோக்கி கேள்விகள் இருக்குது. அப்போ ரெண்டாவது வீக்கெண்டுக்கு இவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும், இவங்க ரீல்ஸ் போடுறதுக்கு. அப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருக்கிறதுலே உண்மையிலே இவருக்கு அக்கறை இருந்தால் அவர் எங்கே போயிருக்கணும்? அமோனியா வாயுக்கு செஞ்சுது 18 பேர் இறந்தாங்க. அங்கே விஜய் போனாரா? 18 பேர் செத்துட்டாங்க, அங்கேயே அவர் போகலை. இந்த ஆணவ கொலை நடந்த வீட்டுக்கு போயிருக்கலாம், ஆணவ கொலை நடந்த பேசியிருக்கலாம், அவர் போகலை. லாக்அப் டெத் நடந்ததுக்கு இரங்கலே தெரிவிக்கலை. ஆனால் அவர் எம்சி ராஜா விடுதிக்கு போகிறாரு. இந்த 60 நாள் இருக்குல்ல, இந்த 60 நாள்லேயே ஓரளவு சோசியல் மீடியாவில் தாவேக்காவுடைய அமைச்சர்கள் எல்லாருமே தீவிரமாக விமர்சிக்கப்படுறாங்க. இப்போ கீர்த்தனாவை ட்ரோல் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. அப்புறம் சாப்பிடலன்னு பார்த்திபன் ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் அப்பப்போ காமெடி பண்ணிட்டு போவார். பழனி விவகாரம் மிகப்பெரிய பழனி, அதான் சொல்கிறேன். இப்போ இவங்க எல்லாம் ட்ரோலு குற்றச்சாட்டுக்குள்ளாகக்கூடிய ஒரு பட்டியல் இருக்குது. ஒன்று அதில் முக்கியமான ஆள் இருக்குதுலே நான் தான் ரொம்ப யோக்கியம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே நாடகம் போட்டுக்கிட்டு இருந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உடைய ஆட்சியில் தான் முதல் ஊழல் நடந்திருக்கு. மெகா ஊழல், 100 கோடி ரூபாய் ஊழல். தமிழ்நாட்டில் தாவேக்கு ஆட்சி அமைந்த பிறகு நடந்த மெகா ஊழல் நடந்தது ஒரு பார்ப்பனர் அமைச்சரவையில் அப்படிங்கிறத நம்ம பதிய வேண்டியது. ஏன்னா இந்த 60 வருஷமாக தமிழ்நாட்டை ஊழல் கெடுத்துருச்சுன்னு இந்த பிராமின்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தாவேக்கு ஆட்சியில் முதல் மெகா ஊழலே ஒரு பார்ப்பனருடைய அமைச்சர். ஒன்று அவர் ஊழல்வாதியாக இருக்கணும், இல்லை நிர்வாகத்திறமையற்றவராக இருக்கணும். பிராமின்ஸ்லாம் நிர்வாகத்திறமை உடையவங்க, அவங்க நாலேஜ் ஆனவங்க. நீங்கள் ஒரு கட்டமைக்கிறீங்களே, அது எவ்வளோ போய். ஒன்று அவர் நிர்வாகத்திறமை இல்லவராக இருக்கணும், இல்லாதவராக இருக்கணும், இல்லை ஊழல்வாதியாக இருக்கணும். ரெண்டில் எது நீங்களே சொல்லுங்கள். பார்ப்பனர் ஊழல்வாதியா இல்லை நிர்வாகத்திறமை இல்லாதவரா? இன்னொன்று, இதை எதையும் இப்போ அமோனியா வாயு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட தொழில் இப்போ சென்னையை சுற்றியே நிறைய இருக்குது. அம்பத்தூரில் இருக்குது, கிண்டியில் இருக்குது, பல இடங்களில் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த இடங்களுக்கெல்லாம் இவர் ஆய்வுக்கு போகலை. குறைந்தபட்சம் ஓரளவு நல்ல பேர் இருக்கிற, ஓரளவு செயல்படுறாரு, நிறைய மக்கள் அவரை பார்க்க வராங்க. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை மேலே தான் நடக்கிறாரு, மக்களை போய் அணுகிறதுக்கு எளிமையாக இருக்கிறாரு அப்படின்னு இந்த அமைச்சரவையிலேயே ஓரளவு பாராட்டு பெறக்கூடிய ஒரே அமைச்சர் வன்னியரசு தான். அதாவது செக்ரட்டரியேட்டுக்குள்ளே அமைச்சரை சந்திக்க போகிற அதிகமான மக்கள் போகிற இடம் அமைச்சர் வன்னியரசு வன்னியரசு தான் பார்க்க போகிறாங்க. அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ வன்னியரசு தான் ஓரளவு செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அப்போ தாவேக்க அமைச்சர்கள்லாம் வேஸ்ட்டு, அவங்களுக்கு இப்போ அவங்க ஊழல் பண்ணுறாங்க, நிர்வாகத்திறமை இல்லை, வன்னியரசு தான் செயல்படுறாரு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு கவுண்டராக தான் விஜய் போகிறார். நீங்கள் உண்மையிலே அக்கறை இருக்கிற ஆளாக இருந்தால் இதே சென்னைக்குள்ளே பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஹாஸ்டல்ஸ் இருக்குல்ல, ஏன் நீ அங்கே போகல? பிற்படுத்தப்பட்டவர்கள் உங்களுக்கு அங்கே வன்னியரசு நல்லா செயல்படுறாரு. 60 நாளாக அவரை விமர்சிக்கிறவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் துறையை நீ ஆய்வு பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் உங்களுடைய நோக்கம் வன்னியரசு சரியாக செயல்படலை, நான் போய் ஆய்வு பண்ணி நான் இப்போ எம்சி ராஜா ஹாஸ்டலில் இப்போ ரிசல்ட் என்ன இன்றைக்கி போடக்கூடிய நியூஸு சப்பாத்தி போடுறாங்க. வன்னியரசு 60 நாளாக கண்டுக்காததை விஜய் ஆதிதிராவிட மாணவர்களுக்காக செஞ்சுருக்காரு. இந்த ஆட்சியில் ஒழுங்காக செயல்படாத யார் குறித்தும் எந்த விசாரணையோ ஆய்வோ பண்ணாத விஜய் எந்த துறைக்கும் இறந்தவங்க 18 பேர் இறந்தாங்களா, அங்கே கூட போகலை, அங்கே கூட போகாதவர் இங்கே போகிறார் அப்படின்னா வன்னியரசுக்கு செக்கு. இப்போ ஆதிதிராவிடர் நலத்துறையில் வன்னியரசு சரியாக செயல்படலை, விஜய் ஆய்வு பண்ணி சப்பாத்தி போடுறாரு, நல்லா சாப்பாடு போடுறாருன்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஹாஸ்டலுக்கு நீங்கள் எப்போ கூட போகலை நீங்கள். அப்போ இங்கே உண்மையிலேயே திரும்பவும் வன்னியரசும் யோசிக்க வேண்டியது, ஏன் இவங்க அங்கெல்லாம் போவோம் நமக்கே நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு தான் கேட்குறோம். ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா போய் அன்புமணி ராமதாஸ் கூட ஷட்டில் விளாடுவார், இன்னொரு பக்கம் வன்னியரசுடைய துறைக்குள்ளே முதலமைச்சர் ஆய்வு பண்ணுவார்னா, அப்போ இது மூலமாக தாவேக்கா தமிழ்நாட்டுக்கும் விசிகேவுக்கும் சொல்லக்கூடிய இமேஜ் என்ன? நாளைக்கு விசிகேவை கூட்டணியை விட்டு கழட்டி விட்டாலும் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிக்கே வந்தாருப்பா அவர் அப்படின்னு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போவே இவங்க விசிகேக்கு எதிரான வேலைகளை பார்த்துட்டாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே அவங்க நடிப்பாங்க. பொது வெளியில் சில விஷயங்களை பேச முடியாதுல்ல, அரசியல் பொது வெளியில் பேச முடியாதுன்னா அவங்க நெருக்கடியை சந்திக்கிறத பேசணும்ல. அந்த ஹாஸ்டல் போன ஆட்சியில் கட்டப்பட்டது. ஆனால் அதில் ஒரு கிரெடிட் எடுக்கிற வேலையை தான்
ஒன்று விஜய்க்கு இதை கூட credit. சொல்லிருக்கலாம், போன ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக எம்.சி. ராஜா விடுதியை ஸ்டாலின் அவர்கள் கட்டினார், அதை விஜய் வந்து பார்த்தாரு, அப்படின்னு கூட அது சில சொல்லிருக்கலாம். குறைகள் இருந்துன்னு சொன்னாரு அப்படி கூட சொல்லலாம். நேற்று அவங்க வந்ததுல 4 ஒரே கல்ல 4 மாங்கா. ஒன்று வந்து இந்த வீக்கெண்டுக்கு அவங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு கண்டென்ட். அதில் நான் சொல்லிடுற ஒரு விஷயம், அந்த சப்பாத்தி விவகாரம் அடுத்த நாள் ஆக்ஷன் எடுத்தார் அப்படிங்கிறத அந்த லைன் வந்து எல்லா சேட்டலைட் சேனலும் ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க. அது அவங்க நேற்று வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கொடுத்துருப்பாங்க. அந்த இந்த டேக் லைனில் வரணும். லைனில் போடுங்க. ஏன்னா அவங்க வந்து அவர் கரூர் போனப்ப ஒரு பத்திரிகையாளரே வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, இந்த லஞ்சத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போட வேண்டும் அப்படின்னு. அவரோட மொத்த பேச்சில் இந்த லஞ்சத்தை மட்டுமே எடுத்து ஃபோக்கஸ் இந்த லஞ்சத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவங்க சில செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்காங்க. அதாவது செய்தியாளர்கள் அந்த நியூஸ் லிங்க் போடுறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு நாள் போட்டு விட்டாங்க. இந்த யூடியூப்பில் உட்காந்து பேசுகிற மூத்த பத்திரிகையாளர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க, அவங்க ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்ம லிவிங்ஸ்டன் படத்தில் வரும், அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க, வருங்கால அண்ணன் அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்கன்னு சொல்கிற மாதிரி இவங்க மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு நாள் பேச சொன்னால் ஒரு வாரம் பேசுகிறாங்க. சேட்டலைட்டை விட ஹெவியாக இவங்க தான் வந்து இந்த விஜய் அரசாங்கத்தை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு துடிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இதுவும் டேக்லைன் செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வீக்கெண்டு கண்டென்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு, வன்னியரசுக்கு, விசிகேவுக்கு செக்கு, சபரிவர்மனில் ஆரம்பித்து வீடு இடிக்கிறது வந்து ஆணவ படுகொலை வரைக்கும் வந்து ஆணவ படுகொலை விஷயம் தான். இப்போ தமிழ்நாட்டில் இந்த 60 நாளில் 9 ஆணவ படுகொலை, கிட்டத்தட்ட 6 நாளைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. இந்த ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு தனிச்சட்டம் கட்டாயம் கொண்டு வர. ஆணவ படுகொலை தனிச்சட்டம் இந்த 60 நாளில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை தனிச்சட்டம் குறித்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. வேங்க வயல் குறித்து யாருமே பேசலை. 60 நாள் ஆயிடுச்சு. தலித்களுடைய விடிவெள்ளி அவர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கறதுக்காகவே அவதாரம் எடுத்தவர் விஜய். 8 அமைச்சர்கள் இப்படிலாம் பேசினாங்கல்ல. இந்த 60 நாளில் வேங்கை வயல் சீக்கிரமாக விசாரிக்க வேண்டும், விரைந்து நீதி வேண்டும்னு எவிடன்ஸ் கதிரில் ஆரம்பித்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள், தலித் இயக்கங்கள்னு சொல்கிற விசிகேல ஆரம்பித்து யாருமே வேங்கை வயலுங்கிற வார்த்தையே மறந்துட்டாங்களே. எப்படி நடந்துச்சுது? ஆணவ படுகொலையை பற்றி பேச மாட்டீங்க. லாக்அப் டெத்து கிட்டத்தட்ட 6 பேர் புழலில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நடக்குது. ஜெயிலில் அடித்து கொண்டு இருக்காங்க. காசு கேட்டு தான் அடிச்சு கொண்டு இருக்காங்க. 25,000 ரூபா கேட்டு அடிச்சு கொண்டு இருக்காங்க. நீ குட்கா விற்கணும்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அவர் வந்து நான் வந்து குட்காலாம் நான் விற்கலைங்க, என்னை விட்டுருக்காங்க, நான் வியாபாரம் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை நீ குட்கா விற்றே ஆகணும். இந்த இவங்க எல்லாருமே வந்து அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, கை பாதிக்கப்பட்டவர், அவர் கையவே உடைச்சிருக்காங்க. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கடை வச்சுருக்கவரை குட்கா விற்றே ஆகணும், எனக்கு அது மூலமாக 25,000 தந்தே ஆகணும், 12 பாக்கெட்டு சிகரெட்டு தந்தே ஆகணும்னு உள்ளே வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. அதை பற்றி இவங்க யாருமே பேசலை. ஏற்கனவே வேங்க வயல்னு பேசினவங்க வேங்க வயலுங்கிற வார்த்தையே மறந்துட்டாங்க. ஆணவ படுகொலையில் கூட இதுக்கு முன்னாடி இருந்த அரசெல்லாம் இருக்கிறப்ப ஆணவ படுகொலை அப்படின்னு பேசுவாங்க. இப்போ வந்து ஆணவ மரணம். இதில் இடையில வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா காதலர் மரணம் கூட ஒரு காதலர் மரணம். தம்பியை அடித்து கொண்ட அக்காவை அடித்து கொண்ட தம்பி அப்படிலாம் அக்காவுக்கும் தம்பிக்கு சண்டையில் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு திருநெல்வேலி இஷ்யூ பற்றி எழுதுனாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஏன் வந்து இப்படி வந்து 8 தலித் அமைச்சர்கள் நீங்கள் என்னெல்லாமோ பேசுனீங்க. இந்த ஆட்சி வந்து அடிப்படையில் இந்த ஆட்சி அளவுக்கு ஏழை எளிய மக்கள் இந்த 60 நாள் நடந்துச்சுல, இந்த ஆட்சி அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஜெயலலிதா காலத்தில் கூட 6 நாளைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடக்கலை. ஸோ இப்போ ஆணவ படுகொலைக்கு விஜய் வாய் திறக்கல. விஜய் வாய் திறக்கிறது கூட எனக்கு விட்டுல, இவங்களே வாயை திறக்கலை. இந்த தலித் ஆக்டிவிஸ்ட்டு, சமூக செயற்பாட்டாளர்கள், நாங்கள் இயக்கவாதிகள், நாங்கள் வந்து மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தோம்னு பேசுகிறவங்களே அரசை நோக்கி எந்த கேள்வியும் கேட்கல. 6 இந்த 9க்கும் கேட்கல, சபரிவர்மனுக்கு கேட்கல, வீடு இடிக்கிறாங்க. திம்மாபுரத்தில், ஏகநாதபுரத்தில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. வேளச்சேரியில் ரோட்டில் கடை வச்சுருந்தவங்க தள்ளுவண்டி நோட்டீஸ் எதுவுமே கொடுக்கல. கடையை அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் இங்கே பொருளை எடுத்துருப்பாங்க, அழுகுறாங்க. பொருளோட சேர்த்து கடையில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போச்சு. லஞ்சமும் வாங்கிட்டு, மாமூலும் வாங்கிட்டு, கடையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதில் ஆர்வக்கோளாறில் பட்டாவலர் கடத்தையும் போய் இடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இது எல்லாமே நடக்குது. சென்னையில் நடக்குது, வேளச்சேரியில் நடக்குது. அதை போய் உங்களால் தட்டி கேட்க முடியல. சேலையூரில் நடக்கிற சேலையூரில் உறவினர்கள் வந்து காவல் நிலைய முற்றுகை, அதை போய் உங்களால் தடுக்க முடியல. இது எதை பற்றியுமே யாருமே வாய் திறக்கலை. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே இதில் வந்து இப்போ இந்த மக்களுக்காக அரசை கேள்வி கேட்குறோன்னு சொல்லவங்கெல்லாம் அமைதியாகிடுறாங்க. இந்த
ஒரு நாள் பேச சொன்னால் ஒரு வாரம் பேசுகிற மூத்த பத்திரிகையாளர்கள் மீடியாக்கள் ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுறாங்க. அடிப்படையில் தலித்களும் சிறுபான்மையினரும் மாடு வெட்டக்கூடாதுன்னு வட சென்னையில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கு. அந்த அம்மா முஸ்லீமே இல்லை, அவங்க நல்லா நெத்தி நிறைய அவங்க ஒரு ட்ரெடிஷன் சென்னைக்காரங்களாக இருப்பாங்க போல, அந்த பெரிய புட்டு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து சண்டை போடுறாங்க. இந்த பிரச்சனை பண்ணவங்கள போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது இந்த முன்னணிக்காரங்களுக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. சிறுபான்மையினர்களுடைய பாதிப்புகள் குறித்து யாருமே பேசலை. இது அடுத்து வந்து இந்த லாக்அப் டெத் இப்படி வரிசையாக நடக்கக்கூடிய எந்த பிரச்சனை குறித்தும் எம்.சி. ராஜா விடுதிக்கு போனது அப்படிங்கிறது கடந்த 60 நாட்களாக தலித் மக்களுக்கு நடந்த அநியாயம், குறிப்பாக ஆணவ படுகொலை, வீடு இடிக்கப்பட்டது, இது எல்லாவற்றையும் மறைக்கிறதுக்காக அவங்க ஒரு மேனிபுலேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க எல்லாம் ஒத்து ஊதுறாங்க. அதுதான் அங்கே நடக்குது. இதில் இன்னொன்று, ஒரு பக்கம் இது நேரடியாக ஏழைகளை பாதிக்கிறது. அடுத்து வந்து மாநில உரிமைகள் இந்த 60 நாளில் காவு கொடுக்கப்படுது. இவங்க வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ மாநில அரசாங்கத்துடைய நிதி குறையுது. 90:10 இருந்ததை 60:40 ஆக்குறாங்க. இப்போ மாநில அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி இழப்பீடு வருது. இது விஜய் அரசாங்கம் ஏற்றுக்குச்சு. இது குறித்து விஜய் ஒரு கடிதம் மட்டும் எழுதி விட்டுட்டாரு. குறைந்தபட்சம் பிஜேபி எதிர்த்தாவது இவங்க பேசணும்ல, கூட்டணி கட்சிகள் பேசணும். கூட்டணி கட்சிகளை விட்டுருங்க, மற்றவங்கலாம் போன ஆட்சியில் வந்து திமுக வந்து ஒழுங்காக பிஜேபி எதிர்க்கவில்லை, ஆதரிக்கவில்லைன்னு இப்போ வரைக்கும் பேசியிருக்காங்க. யாராவது திமுககாரங்க வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா அங்கே ஐயர் இருந்தாருன்னா பார்த்தீர்களா அப்படின்னு நேரடியாக அவங்க உரிமையை காவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை குறித்து இவங்க எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அடுத்து இந்த ஆளுநர் தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் துணைவேந்தரை நியமிக்கணும், அவர் தான் வேந்தருங்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்துக்காக தான் முக்கியமாக ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சண்டை. டெல்லியில் முக்கியமான தீர்ப்பு வந்து ஜஸ்டிஸ் மகாதேவன், ஜஸ்டிஸ் பர்திவாலா தீர்ப்பு. அந்த தீர்ப்பை திமுக வெற்றி பெற வாங்கி தந்துச்சு. அது ஒரு பெரிய கிரெடிட் தான். இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே ஆளுநருக்கும் திமுகவுக்கு இப்போ தாவேக்காரங்க அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநரோடு தேவையில்லாமல் முரண்டு பிடித்தார்கள். தேவையில்லாமல் ஆளுநர்கிட்ட இருந்த பல்கலைக்கழக அதிகாரங்களை போன ஆட்சியில் திமுக மீட்டுச்சு. அதுதான் ஆளுநருக்கு வந்து அதில் கையெழுத்து போட முடியாதுனாரு. அப்போ அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் போராடி தீர்ப்பு வாங்குகிறோம். இல்லை, அதில் எனக்கு ஒரு சின்ன முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, எனக்கு ஒரு ஆதங்கமே இருக்குது. பல்கலைக்கழகங்களில் தான் ஆர்எஸ்எஸ் உள்ளே வர முயற்சி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஐஐடி, ஐஏஎம்மில் இன்றைக்கி வந்து ரிசர்வேஷனில் போன மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறக்கிறதுக்கு, அங்கே ஆசிரியர்கள் 90% பார்ப்பனர்களாக இருக்கிறதுக்கு, முழுக்க இந்துத்துவ சித்தாந்தங்களை உள்ளே நுழைக்கிறதுக்கு முழுக்கவே வந்து யூனிவர்சிட்டிஸ் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்குது. அதுக்கு முதல்ல யூஜிசியிலிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து உள்ளே உட்கார வைப்பாங்க. அது 2018 மோடி அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்துருச்சு. அதை நான் எடப்பாடி எதிர்த்திருக்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் விடவே இல்லை. ஆனால் இந்த ஆட்சியில் விஸ்வநாதன் அவர்கள் யூஜிசி மெம்பரை உள்ளே கொண்டு வருவாங்கிறாரு. அதை ஏன் திரும்ப எதிர்க்கவில்லை? இல்லை, அதுக்கு தான் நான் வரப்ப அங்கேருந்து அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணி தான் பல்கலைக்கழகங்களை மீட்கிறாங்க. அப்படி மீட்கப்பட்ட இந்த தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களுடைய உரிமை அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்தில் விஸ்வநாதன் சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து போன ஆட்சியோடைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும்னு அவசியம் இல்லைன்னு. அப்போ அவருக்கு ஒரு பாலிசி இருக்குது. அவங்களுக்கு என்ன பாலிசி? அவருக்கு காங்கிரஸ்காரரு, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸு கிடையாது. இப்போ ஏபிவிபியும் ஆர்எஸ்எஸும் எல்லா பல்கலைக்கழகங்களும் கைப்பற்றினது காரணமே இவங்க தான். அப்போ அதுக்கப்புறம் மறுநாள் எதிர்ப்பு வந்த பிறகு மாற்றி பேசினார். ஆனால் இன்றைக்கி அந்த நடைமுறை கொண்டு வரதுக்கு எல்லா நடவடிக்கையும் ஈடுபடுறாங்க. இப்போ பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் தேடுதல் குழுவில் ஒரு 3-5 ஆக்குறோம், ஒரு யூஜிசி மெம்பர், ஒரு சிண்டிகேட் மெம்பர் இருக்கிறாங்க. ஏற்கனவே சிண்டிகேட் மெம்பராக ஆளுநர் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே வந்து ஏபிவிபி தலைவரெல்லாம் நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க. போன ஆட்சி அதை கடுமையாக எதிர்த்துச்சு. அப்போ இவங்க ஆளுநரோட நீங்கள் நல்ல உறவுக்கு போயிட்டீங்கன்னா ஆளுநர் தான் சிண்டிகேட் மெம்பரை நியமிக்க போகிறாரு. இப்போ தாவேக்காவில் சிண்டிகேட் மெம்பர் ஆகணும்னு யாரும் எந்த பேராசிரியரும் வந்து கேட்க போகிறதில்ல. அப்போ அவங்கக்கிட்ட ஆளே இருக்க போகிறதில்ல. அப்போ இவங்க வந்து ஆளுநர் போடக்கூடிய ஏபிவிபிக்காரங்க தான் வரப்போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஏபிவிபி மாநில தலைவர் வந்து இந்த ஒரு வீட்டு முன்னாடி ஒன்று கடிச்ச பிரச்சனை மாட்டின சுப்பையான்னு நினைக்கிறேன், டாக்டர் சுப்பையா. ஆமாம். அப்போ அந்த சிண்டிகேட் மெம்பருமே மக்கள் கல்வியாளர்கள், அப்புறம் வந்து கல்வியாளர்கள் அந்த நந்தகுமார் கவர்னருடைய ரெப்ரசன்டேட்டிவ், மாணவர் பிரதிநிதி அப்படின்னா மாணவர் பிரதிநிதி ஏபிவிபிக்காரங்களை போட போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து 3ல் வந்து 1 தானே யூஜிசி, மீதி நாம தான் மெஜாரிட்டின்னு இவங்க சப்பக்கட்டு கட்டுவாங்க. 5 மாற்றுறதுல அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுவாங்க. அது எப்படி வந்து நீங்கள் 5 பேரை நீங்கள் எப்படி நியமிப்பீங்க? நீங்கள் தான் உரிமையை காவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சிண்டிகேட் மெம்பரும் பிஜேபிக்காரங்க நம்பர்ஸு மெஜாரிட்டி அப்படிங்கிறது கூட ரெண்டாவது. டெல்லியிலிருந்து ஒருத்தர் ஏன் இதுக்குள்ள உட்காரணும்? அது ஒரு டெல்லியிலேருந்து ஒருத்தர் ஏன் இங்கே வரணுங்கிறது முக்கியமான கேள்வி. ரெண்டாவது இந்த நம்பர்ஸ் ஏரியா இருக்குல்ல,
இப்படி நம்பர்ஸ் ஏரியாவில் தான் காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் பிஜேபிக்கு ஏற்ற மாதிரியே மாற்றி வச்சுட்டு போவோம். அப்புறம் பிஜேபிக்காரங்க வந்து அதை கைப்பற்றி. இன்றைக்கி வந்து நடைமுறையில் பிஜேபி பல மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் பார்லிமெண்ட்டில் கடந்த 60 வருஷமாக ஏற்படுத்தி வச்சது யார்? காங்கிரஸ் தானே. அப்போ காங்கிரஸ் ஏற்படுத்தி வச்ச மாற்றங்களுக்கு உள்ளே வந்து தான் இவங்க இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அதை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த காங்கிரஸ்காரங்க ஐயோ இங்கே பிஜேபி வராமல் இருக்கே, நாம் எப்படியாவது இங்கே பிஜேபியை கொண்டு வரணும், ஆர்எஸ்எஸ் அதை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் டெல்லி யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா அங்கே ஏபிவிபி தான் மெஜாரிட்டியாகவே இருக்கும். அங்கே ஓபிசி ரிசர்வேஷனே பின்பற்ற மாட்டாங்க. அதுக்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி மாணவர்கள் எதில் இருப்பாங்கன்னா ஏபிவிபியில் இருப்பாங்க. காலேஜுடைய அந்த யூனிவர்சிட்டி சூழலே வந்து முழுக்க ஏபிவிபியோடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி தமிழ்நாட்டுடைய மாதிரி தமிழ்நாட்டில் கூடிய 22 யூனிவர்சிட்டிஸையும் 22 யூனிவர்சிட்டியும் மாறும். அதில் இப்போ மதுரை திருநெல்வேலிலாம் போகிறப்ப ஏபிவிபி உள்ளே வந்துச்சுன்னா அருமையாக சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஜாதியாக உடைச்சி அது சூப்பராக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலி இதில் எனக்கு என்ன வேதனை அப்படின்னா, இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சரும் ஒரு தலித் சமூகத்திலேருந்து வந்திருக்கிறார். இதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளும் சரி, விசிகாவும் சரி, அவங்களுக்கும் அடித்தளி மக்கள் வரலாறு என்னென்னு தெரியும், மக்கள் வாழ்வியல் என்னன்னு தெரியும், திருமாவுக்கு தெரியாத அரசியலும் இல்லை. அப்போ இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கான செக் போஸ்ட், இதுக்குள்ளே வந்துருவாங்க அப்படிங்கும்போது இதுவே ஆர்எஸ்எஸ் உடைய ரூட்டுன்னு நான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து ஒரு பழங்குடியின பெண்ணை பிரதமராக்கியிருக்கோம், இது குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறோம், ஒரு ஓபிசியை பிரதமராக்கியிருக்கோம்னு சொல்லுவாங்க. எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்னவாக இருக்கும்னா அவங்களுக்கு எதிரானதாக. ஆமாம், இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களை ஆர்எஸ்எஸ்க்கு திறந்து விடுவது ஒரு காங்கிரஸ் அமைச்சர், ஒரு தலித் அமைச்சர். தமிழ்நாட்டுடைய வரலாறு நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழித்து வந்து ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்கள் பற்றி ஆய்வு பண்ணுறான், பல்கலைக்கழகங்களுக்குள்ள நடந்த அதிகார மாற்றங்கள் குறித்தெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்கன்னா, ஒரு உயர்கல்வித்துறைக்கு ஒரு தலித் அமைச்சராக இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே யூஜிசி வந்து வந்திருக்கு. டெல்லியோடைய அதிகாரம் வந்து பிஜேபியோடைய அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு தலித் அமைச்சர் வழியாக வந்திருக்கிறது. அப்போ காங்கிரஸை விட்டுருவாங்க. காங்கிரஸை சேர்ந்த ஒரு தலித் அமைச்சர் மூலமாக வந்திருக்கிறதுன்னு தான் வரலாறு எழுத போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்க கிட்டத்தட்ட அப்படியே வந்து நீங்கள் வந்து இது வந்து பிஜேபியோட பேட்டர்ன். 8 தலித்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்குறோம். 8 பேர் என்ன பண்ணாங்க, பிஜேபியை உள்ளே விட்டாங்க, ஆர்எஸ்எஸை கூப்பிட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுக்குள் ஆர்எஸ்எஸ், தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை காவு கொடுத்தது தாவேக ஆட்சியில் ஒரு தலித் அமைச்சர்னா வரலாறு பேச போகுது. இல்லை, இப்போ இது எதிர்க்க வேண்டிய பொறுப்பு மற்றவங்க எல்லாத்துக்கும் இருக்குல்ல. அவங்க தான் எதுலேயுமே அவங்களுக்கு கேள்வி. இவங்க திமுக வந்து இதுக்கு என்ன செய்யும், நாளைக்கு யூஜிசியை எதிர்த்து திமுக எதை செய்யணும்னு வேறு எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. திமுக இப்போ நீங்கள் போய் இந்த யூஜிசி பற்றி ஒரு மைக்கை போட்டு ஒரு செய்தியாளர் வந்து திருமாவட்ட கேட்குறாருன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, பாஜகவோடு திமுக கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாரு. சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து விஸ்வநாதன்கிட்ட கேளுங்க, காங்கிரஸ்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு மாற்றிட்டு போவாரே தவிர, கம்யூனிஸ்ட் போய் கேட்டால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சண்முகத்திட்ட கேட்டிங்கன்னா அவர் இதை எதிர்த்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பத்திரிகையாளர்கள் போய் கேட்டாங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சார் தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகம் 60 நாள் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து, 60 நாள் தாண்டிடுச்சு. தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களில் யூஜிசி வரப்போகுதுன்னா அவர் வந்து 6ஆம் தேதி காலையில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன பிரச்சனைனா, எனக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இவங்கெல்லாம் உண்மையிலே தலித் ஆக்டிவிஸ்டா, இவங்கெல்லாம் உண்மையிலே கம்யூனிஸ்டுகளா அப்படிங்கிற டவுட்டு தான் எனக்கு வருது. ஏன்னா நீங்கள் இஷ்யூஸ் எதுவுமே அட்ரஸ் பண்ணவே வேண்டிய. நிர்மல்குமாருக்கும் சண்முகத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிர்மல்குமார்கிட்ட போய் பழனி கோவிலில் 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, நில மோசடி நடந்திருக்கு, பத்திரப்பதிவு முறைகேடாக நடந்திருக்கு அப்படின்னு பழனி கோவிலில் 100 கோடி ரூபாய் அவர் போன ஆட்சியில் மூர்த்தி அமைச்சராக இருக்கிற பொழுது 10 மணி வரைக்கும் பத்திரப்பதிவு நடந்துச்சு. உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன, பழனி கோயிலில் 100 கோடி ரூபா மோசடி நடந்திருக்கா? போன ஆட்சியில் முகூர்த்த நாட்களில் ஒரே நாளில் 100 பத்திரப்பதிவுகள் நடத்தினார்கள். இதுக்கு பதில் சொல்லுங்க சார் அப்படின்னா நிர்மல்குமார் பேசுறது தான் திரும்பவும் பேசுறாரு. ஒரு ஜோக் சொல்லுவாங்க, மளிகை கடையில் போய் பருப்பு இருக்கானே அப்படின்னா உப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பருப்பு இருக்கு, பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு கடையில் போய் பருப்பு கேட்டிருக்கீங்களா? என்கிட்ட மட்டும் ஏன் பருப்பு கேட்குறீங்க? நீங்கள் உப்பு இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா விசாரிக்கிறோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல, வேறு எதையாவது பதில் சொல்கிறாங்க. நிர்மல்குமார் எப்படி பேசுகிறாரோ அப்படி தான் திரும்பவும் பேசுகிறாரு, அப்படி தான் சண்முகமும் பேசுகிறாரு. அப்போ இது ஐயுஎம்எல்ல அவங்க வேறு உலகம். அவங்க ஒன்லி வந்து இதுக்கு முன்னாடிலாம் அவங்க நியூஸுக்கே வர மாட்டாங்க. இப்போ அப்பப்போ திமுக திட்டுறதுனால எல்லோரும் அவங்களுக்கு நியூஸில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அதை வந்து வழக்கம் போல் திட்டிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே நடக்கக்கூடிய மாநில உரிமைகளுக்கு எதிரான செயல்பாடுகள் ஒரு பக்கம் பார்க்கும்போது கட்சிகள் மேலே நம்ம வந்து இப்போ இதை விசிகா கேட்கணும், கம்யூனிஸ்ட்டுகள் கேட்கணும், இதை வந்து ஏன் விஸ்வநாதன் இப்படி பண்ணுறாரு, காங்கிரஸ் இப்படி பண்ணணும்னு கேட்கும்போது இன்னொரு பக்கம் ஆதங்கமாக என்ன இருக்குது அப்படின்னா, யூனிவர்சிட்டிஸுக்குள்ளே ஏபிபி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து
இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸில் மோசமாக பாதிக்கப்பட போகிறது தலித் மக்கள் தான். ஆமாம், இப்போ இந்த ஆட்சியிலே அதிகமாக பாதிக்கப்படுறது யார்? தலித்துக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. 9 ஆணவ படுகொலை அது யாருக்கு நடந்துச்சு? தலித்துகளுக்கு தான் நடந்துச்சு. 8 தலித் அமைச்சர்களுக்கு கொடுத்துட்டா 9 ஆணவ படுகொலை பண்ணிக்கலாங்கிறது தான். அதெல்லாம் 9ன்னு 60 நாளில் 9, நீங்கள் 6 நாளைக்கு ஒரு ஆணவ படுகொலை பண்ணுவதற்கு ஆன தகுதி தான் 8 தலித் அமைச்சர். இல்லை, அதை இப்போ கிட்டத்தட்ட 170க்கும் அதிகமான சூசைடுகள் நடந்திருக்கு ஐஐடி ஐஎம்ல. அதில் நிறைய மாணவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தமிழ்நாட்டுடைய இப்போ தமிழ்நாட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎன்யூவில் போய் முத்துகிருஷ்ணன் ஒரு பையன் வந்து சூசைட் இறந்து இங்கே வந்தார். சரவணன் ஒரு டாக்டர் வந்து எய்ம்ஸில் இருந்து வந்தார். இப்படி இங்கே மெட்ராஸ் ஐஐடியில் ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஆசிரியரால் டார்ச்சர் பண்ணப்பட்டு இந்த கேரளாவை சேர்ந்தவங்க டார்ச்சர் பண்ணப்பட்டாங்க. இந்தியா முழுக்க நீங்கள் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் வந்து ரோஹித் தொமுலா இப்படி பார்த்தீங்க அப்படின்னா தலித்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 13,000க்கும் அதிகமான ரிசர்வேஷனில் போன மாணவர்கள் ஐஐடி ஐஎம்ல படிக்க முடியாமல் வந்திருக்கிறாங்க கடந்த ஒரு 7-8 ஆண்டுகள். அந்த சூழல் தான் நாளைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்கள்லையும் வரும். தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம் இந்த மாதிரி ரொம்ப பிரபலமான பல்கலைக்கழகங்களில் இந்த சூழல் தான் வரும். இன்னொன்று, ஆசிரியர்கள் இல்லாமல் உயர் ஜாதி ஆவாங்க. ஆசிரியர்கள் எல்லாம் உயர் ஜாதி ஆவாங்க. மாணவர்கள் ஏபிவிபி வந்துச்சுன்னா சோசியல் இன்ஜினியரிங்குள்ளே அக்குமுலேட் ஆவாங்க. எல்லாம் கேஸ்டாக ஆர்கனைஸ் ஆவாங்க. ஏற்கனவே வந்து பள்ளி கல்லூரிகளில் சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பல்வேறு முயற்சிகள் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் கீழே அணிதிரட்டப்படுகிற பொழுது அவங்க ஏபிவிபி கீழே அந்த சோசியல் இன்ஜினியரிங் நடக்கும். அப்போ இந்த சுப்பையா, ஆனால் தலைவராக சுப்பையா மாதிரியான பார்ப்பனர்கள் தான் ஏபிவிபிக்கு இருப்பாங்க. கேடர்ஸாக நாளைக்கு வந்து கலவரம் பண்ணுறதுக்கான ஆட்களை பல்கலைக்கழகம் எஸ்சி கலவரம் பண்ணுறதுக்கான ஆட்களாக மாறுவாங்க. அப்போ இவ்வளோ பெரிய பேரழிவுக்கான வேலை திட்டத்தை தாவேக அரசில் ஒரு தலித் அமைச்சர் முன்னெடுக்கிறாரு. நாங்கள் வந்து தலித்களுக்காக பேசுகிறோன்னு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. மாநில உரிமைகளுக்காக பேசுகிறோம்னு சொன்னால் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. இந்த யூஜிசியில் இப்போ நடக்கலை. இப்படி ஒரு முயற்சி திமுக ஆட்சியில் நடந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் அண்ணா அறிவாலயத்தை முற்றுகை போராட்டமே நடத்துறதுக்கான பல போராளிகள்லாம் அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் இப்போ வந்து எங்கே போய் பதுங்கியிருக்காங்க? அநேகமாக வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸில் தான் உட்காந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வேதனையான விஷயம் இந்த யூஜிசி விவகாரம். அது மட்டும் இல்லாமல் யதார்த்தமாக என்ன நடந்துகிட்டு இருக்குது சமூகத்தில், தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் என்ன பாதிப்பு ஏற்படுத்திகிட்ருக்கு, வீடு இடிக்கப்படுது, தலித்துக்கள் வந்து குறிப்பாக வந்து ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக விஜய் ஒரு செட்டிங் பண்ணுறாரு. அந்த செட்டிங்கை எல்லா பத்திரிகையிலையும் போட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. இதை எதிர்த்து பேசாமல், இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்காமல் இந்த இடத்துல டோன் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு ஒரு பேராபத்து. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.